சமீபத்துல அக்டோபர் மாசம் வெளியான ஒரு படம். அதாவது இந்திய திரைப்படத்துறையே வந்து புரட்டி போட்டிருக்குன்னு சொன்னா ஐயமில்லை. அந்த அளவுக்கு ஒரு படம் வந்து 200 மடங்கு லாபம். அதாவது 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 200 மடங்கு லாபத்தை வந்து அந்த படம் வந்து இது வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆன ஒரு படம். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க காந்தாரா. காந்தாரா 2 தான் அந்த படம் நினைச்சிருக்கீங்க. கண்டிப்பா காந்தாரா 2 கிடையாது. காந்தாரா 2வே மிஞ்சக்கூடிய ஒரு வசூல் சாதனை. அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, ஒரு சின்ன பட்ஜெட் தான். சின்ன பட்ஜெட் படம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ அதோடைய வசூல் வந்து போயிருக்கு. இது எந்த மொழியில பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து மலையாளத்துல வந்திருக்கலாம், இல்ல வந்து தெலுங்குல வந்திருக்கலாம், இல்ல பெங்காலில வந்திருக்கலாம் நினைச்சிருக்கலாம். கண்டிப்பா இந்த எந்த ஒரு மொழியிலுமே கிடையாது. இந்த படம் வெளிவந்த மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்தி. ஆமாங்க. ஏன்னா குஜராத்தில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தி படங்களை தான் அவங்க பார்ப்பாங்க. இந்தி மொழி தான் அவங்க பேசுவாங்க, இந்தி படங்களை தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல குஜராத்தி மொழியில ஒரு படம் வெளிவந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, லாலு கிருஷ்ணா சதா சகாயத்தை. இதுதான் அந்த படத்துடைய தலைப்பு. இந்த படத்தை வந்து யாரு இயக்கியிருக்காருன்னா அங்கித் சாகித்யா. அங்கித் சாகித்யாங்கிறவர் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 50 லட்சம் தான். வெறும் 50 லட்சத்துல எடுக்கப்பட்ட அந்த படம் 100 கோடியை தாண்டி வந்து வசூலாகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துடைய வசூல் 100 கோடி. 125 கோடியை வந்து இந்த படம் தாண்டும் அப்படின்னு வந்து திரைப்பட விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கதை தான். அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதாவது ஊருக்கு வெளியில உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல அங்க வந்து அவர் இறங்கிறாரு. இறங்கின உடனே அங்க வந்து அவர் கிறிஸ்தவரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபுல்லா ஒரு ஆன்மீக பயணமா அந்த இது போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து வர்ற படங்கள்லாம் அந்த ஆன்மீகம் இந்த மாதிரி படங்கள் தான் இன்னைக்கு வந்து பேன் இண்டியா லெவலில் போயிட்டு இருக்கு. பேன் இண்டியா லெவலில் போய் வந்து பாத்தீங்கன்னா 200 கோடி இந்த மாதிரி தான் வந்து லாபம் கிடைக்குது. ஆனா இந்த படத்துக்கு வந்து பேன் இண்டியா ஆகாமலே குஜராத்தில மட்டுமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 95% வசூல் இங்க ஆயிருக்கு. 5% வந்து வெளிநாட்டுல ஆயிருக்கு. 100 கோடியில வந்து 95 கோடிகள் இங்க இந்தியாவில் குஜராத்ல வந்து அந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி வெளிநாட்டிலேயே அந்த படத்தை வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலா இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா குஜராத்தி மொழியில வந்து படங்கள் வந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா வந்து குஜராத்தி மொழியில வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து படங்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாமே ஹிந்திக்கு மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து குஜராத் மொழியில வந்து ஒரு படம் இயக்கி அந்த படம் வந்து வெளிவந்து அந்த படம் 100 கோடியை வசூலை தாண்டுது அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து காந்தரா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா, காந்தரா கூட உங்களுக்கு வந்து 90 மடங்கு லாபத்தை ஈடு கட்டியிருக்கு, லாபம் ஈட்டியிருக்கு. காந்தரா அதோடைய பட்ஜெட்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அதுல வந்து 90 மடங்கு லாபத்தை வந்து அது வந்து அந்த காந்தரா ஈட்டியிருக்கு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சத்தில் எடுக்கப்பட்ட இந்த லாலு கிருஷ்ணா சதா சாகித்யங்கிற படம் வந்து 100 கோடிங்கும் போது 200 மடங்கு லாபத்தை வந்து இந்த படம் வந்து ஈட்டியிருக்கு. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா 125 கோடி வரைக்கும் இது வந்து இந்த படம் வந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஏனைய மொழியிலும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. அது எப்படிங்கிறது தெரியல. ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே குஜராத்திகள் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தொழில் இருக்கட்டும் எல்லாமே வந்து குஜராத்திகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குஜராத்தி மொழி படமா இருக்கிறதுனால அது இந்த அளவுக்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்தி தமிழ் எல்லா லாங்குவேஜிலும் கூட இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதாவது ஒரு காலத்துல கன்னட படங்கள் இங்க எங்கேயுமே ஓடாது. கன்னட படங்கள் அந்த கர்நாடகாவில் மட்டும் தான் ஓடும். நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த படங்கள் ஓடாது. ஆனா கன்னட படத்துல ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சரான படம் பாத்தீங்கன்னா இது கேஜிஎஃப் வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் காந்தரா ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் படமா குஜராத்தி மொழியில இந்த லாலு கிருஷ்ணா சதா சாகித்ய படத்தை வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த படம் வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆகலாம். ஸோ இதுக்கு மேல வந்து பேன் இண்டியா படங்கள் வந்து குஜராத்தி மொழியிலிருந்தும் தயாராகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க. அதாவது பேன் இண்டியாங்கிறது நம்ம தான் உருவாக்கணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரோஜா, பம்பாய் இந்த படங்கள்லாம் பேன் இண்டியா வந்து இருந்தது. ஆனா அன்னைக்கு வந்து பேன் இண்டியாங்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லா மொழியும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம படங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சரியான ஒரு கதைக்களம் இல்லாதனால நம்ம வந்து அவங்க தொட்ட அந்த உயரத்தை, அதாவது கேஜிஎஃப் இந்த மாதிரி வந்து காந்தாரா, பாகுபலி இந்த வரிசையில நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா வந்து நம்மளால பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான்.
சோ இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வந்து கன்னட படங்கள் வந்து வந்துருச்சு. அது இன்னைக்கு பேன் இந்தியா லெவல்ல போய் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து குஜராத்தி படமும் வந்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் தெரியுது. ஏன்னா இப்ப குஜராத்திங்கிற படம் வந்து குஜராத் படம்லாம் யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா குஜராத் மொழி படத்தை குஜராத்காரங்களே பார்த்திருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா அவங்க ஃபுல்லாவே வந்து ஹிந்தி படங்கள் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து இப்ப பேசுறதும் பாத்தீங்கன்னா குஜராத் மொழி கிடையாது, ஹிந்தி மொழி தான். இங்க அபிஷியல் லாங்குவேஜே வந்து ஹிந்தி மொழி தான். அது தனி சாப்டர், அது தனி, அதை பத்தி தனியா பத்தி பேசுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குஜராத் மொழி படம் ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கறத வந்து அதாவது யாருமே யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படம், ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்த படம் ஒரு 100 கோடி வசூல் சாதனை பண்ணிருக்கு அப்படின்னா யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் இந்த படம் பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எனக்கு பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள்னா கோலிவுட்டு, தெலுங்கு படத்தை டோலிவுட்டு, ஹிந்தி படத்தை பாலிவுட்டு, மலையாள படத்தை மல்லுவுட்டு, இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா குஜராத் படத்தை கோலிவுட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப ஒரிசா படத்தை ஹாலிவுட், பெங்காலி படத்தை பெல்லிவுட்னு பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ஏதாவது ஓகே தான். படங்கள் அதாவது இப்ப வந்து படங்கள் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல படங்கள் வர்றதில்லை. ஏதோ படம் வந்து ஒரு 100 கோடி 150 கோடி வந்து ஒரு படம் வசூல் வருதுன்னா நல்ல விஷயம் தான். திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது. அது எந்த மொழியா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமால, நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி அவர் வந்து இப்ப வயசாயிடுச்சு. கமல்ஹாசன் சார் வந்து இங்கே போயிட்டாரு, அரசியலுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி அஜித் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்க்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சூர்யா வந்து மும்பைல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப அடுத்த லெவல்ல வந்து இப்ப சினிமால வந்து அதிகமான நடிகர்கள் இப்ப இல்ல. தமிழ் சினிமா அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இப்ப போய்கிட்டு இருக்கு. சோ தமிழ் சினிமாவும் இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள், புது நடிகர்கள் வரணும், தமிழ் சினிமா மீண்டு வரணும். எப்படி ஒரு குஜராத் படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு 100 கோடி வசூல் பண்ணுதோ அந்த அளவுக்கு தமிழ் வந்து ஒரு பழைய ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு கிட்டத்தட்ட 75 வருடங்கள் இதுக்கு வந்து இந்த தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம படம் இந்த மாதிரி ஒரு ஒரு சாதனை வந்து பண்ண முடியல. ஒரு சின்ன படம் இந்த மாதிரி ஒரு 50 லட்சத்துல பண்ண படம் 100 கோடி வசூல் பண்ண மாதிரி ஒரு தமிழ்ல இந்த மாதிரி எதுவும் ஒரு படம் இது வரைக்கும் வரல. அதான் வந்து உண்மை. ஆனா வந்து ஒரு குஜராத்தி படம், ஏதோ ஒரு மொழி தெரியாத ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கும் பொழுது நாம ஏன் அந்த இது பண்ணக்கூடாது? அந்த தமிழ் படம் நம்மளும் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம இயக்குனர்கள் அதை வந்து முன் வந்து தயாரிப்பாளர்கள் முன் வந்து ஒரு சின்ன படங்கள் நிறைய படங்கள் வரணும். அப்படி படங்கள் வந்தா தான் நம்ம பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல சின்ன படங்களை வந்து யாரும் பெருசா வந்து கொண்டு போறதே இல்லை. பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய நடிகர், இந்த மாதிரி படத்தை தான் தமிழ்ல கொண்டு போறாங்க. அதே பாருங்க இந்த படம் வந்து, இந்த படம் இப்ப குஜராத் மொழி படம் வந்து ஒரு சின்ன படம் தான். ஒரு சின்ன நடிகர் தான், ஒரு சின்ன இயக்குனர், ஒரு சின்ன படம், ஒரு 50 லட்சத்துல பண்ண படம். 50 லட்சம் போதே ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் தான். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய பட்ஜெட் எங்கேயே போயிடுச்சு. 100 கோடி 150 கோடி அப்படின்னு போன ஒரு நிலைமையில ஒரு 50 லட்சத்துல ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வந்து 100 கோடி 125 கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னா நம்ம பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சின்ன லெவல்ல நல்லா வந்து பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்லையும் வந்து கண்டிப்பா அந்த படங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரணும். அந்த சின்ன படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் அந்த படங்களை வந்து தயாரிக்க முன் வரணும். தியேட்டர்களும் வந்து இந்த சின்ன படங்களுக்கு தியேட்டர்கள் தரணும். தியேட்டர்கள் கொடுத்தா தான் சின்ன படங்கள் வந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம். வீடியோ வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்தமானாதவன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுவேன். நன்றி, வணக்கம்.